வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க. சரி வந்து இனிமேல் வந்து புதுசாக ஒரு கண்டென்ட்டில் வீடியோ போடலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்காக வீடியோ வரும். ஸோ அந்த பிளான் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து புதுசாக ஒரு இடம் தெரிஞ்சுங்க. புதுசாக வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு இடம் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு போகலாம்னு பார்த்தோம். பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 ஹவர்லேயே போகிற மாதிரியா இருக்குது. நம்ம ஆண்டிவிட்டி பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ வந்து நம்ம போக போகிறோம். இப்போ நானும் வந்து ஃப்ரெண்டு ஒன்னியொருத்தர் வந்து ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம்னு இருக்கோம். போய் எப்படி இருக்குன்னு அந்த இடத்த ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க. பக்கத்துலேயே வந்து இங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு பிளேஸ் வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஸோ ஆண்டிவிட்டி பக்கத்தில் இப்படி ஒரு வித்தியாசமான இடம் இருக்காண்டு நான் என் லைஃப்லேயே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இங்கிட்டு வரேன். ஒரு பாலைவனம் மாதிரி வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே அங்கே வந்து நம்ம போயிடுவோம். பாருங்கள், இதுவரைக்கும் நானும் இந்த இடத்த பார்த்ததில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அழகாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அசுரன் படத்தில் கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, ஃபைட் வரும் இந்த இடம் இல்லை, பாலைவனத்தில் நடக்குது. அந்த இடம் மாதிரியே இருக்குங்களா. அழகாக இருக்குங்க. பேக்ரவுண்டில் ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு மலை வந்து சுற்றி மலை இருக்குது. மலைக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. இப்படி ஒரு இடத்துல இதனால் எப்படி யாரும் போட சொல்கிறாங்க எனக்கு தெரியல. இடத்துல யாரும் ஒன்று ஒரு படத்தில் கூட ஒரு சீன் பார்த்ததில்லைங்க. தேனியை பார்த்தீங்கன்னா தேனியை சுற்றி ரொம்ப இருப்பாங்க. இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. யாராச்சும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்டு தான் வந்து எப்போயோ ஒரு டைம் வந்து இந்த இடத்த பார்த்துருக்காரு. சும்மா இந்த சைடு வந்து வரப்ப
காற்று தாங்க, சரியான பிளேஸுங்க, நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. மக்களே இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எதனால இது இருக்குன்னு இப்போ தெரியும். பார்த்தீங்கன்னா மரம் இருக்குங்க, மரத்துக்கு கீழே வந்து வேரை பாருங்கள், வேறு ஃபுல்லாக தெரியுதுங்க, மரமே ஃபுல்லாக காய்ச்சிச்சுங்க. அந்தளவுக்கு இந்த இடம் வந்து காற்றடிக்குதுங்க, அதிகமாக காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க. இப்போ நம்ம வந்து அந்த இடத்த வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேங்க. பார்த்துட்டு வந்து இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை பக்கத்தில் தான் இப்போ போகிறோம். நம்ம வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து இப்போ ஃபுல்லாக வந்து இருக்கோம். வந்து அந்த இடத்துக்கு நம்ம போய் காற்றாழை பக்கத்தில் போய் தேடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா மண்பாதை தாங்க போகுது. மண்பாதையில் தான் அந்த இடம் வந்து லொக்கேஷன் வந்து காமிக்குது. வந்து நம்ம வந்து வேறு ஏதோ இருக்குதுன்னு நினச்சி இந்த இடத்துக்கு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காற்றாலை இருந்திருக்கு, காத்தாடி தான் இங்கே இருந்திருக்கு. அந்த காத்தாடியை இழுத்துட்டு வேறு உண்மையர் காத்தாடி வந்து போடுறாங்க. ஸோ அதுதான் வந்து மேப்பில் வந்து வித்தியாசமாக காமிச்சிருந்துருக்கு. ரொம்ப ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சுங்க. வாங்க அந்த இடத்த பார்ப்போம். இது தப்பாக நினச்சிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ பார்த்தீங்களா, இதாங்க அந்த இடம். இங்கே வந்து பார்த்தது பிறகு தான் தெரியுது. ஸோ இதனால தான் வந்து வித்தியாசமாக காமிச்சிருந்துருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடத்த சுற்றி வந்து ஃபுல்லாக வந்து வந்து அங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேன் வந்து என்ன சொன்னார்னா, இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இதில் ஃபுல்லாக வந்து மரங்களாக இருந்திருக்கு. மரங்களாக இருந்ததுனால தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கு. இப்போ மரத்தெலாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த காத்தாடி போடுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த சைடு ஒரு காத்தாடி இருந்திருக்கு. ஸோ அந்த காத்தாடியை எடுத்துகிட்டு காத்தாடியை வந்து இங்கிட்டு போடுறாங்களாம்.